நம்ம பூமிய மாதிரியே இருக்கிற ஒரு கிரகம், தண்ணீர் திரவ வடிவில் இருக்கக்கூடிய ஒரு உலகம், செடி கொடிகள் எல்லாம் வளர வாய்ப்பு இருக்கிற ஒரு விசித்திரமான இடம். அப்புறம் ஒருவேளை அங்க ஜீவராசிகளும் கூட உயிர் வாழலாம். ஆனா அதுல ஒரே ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. அந்த மர்மமான கிரகம் நம்ம பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 1400 ஒளி ஆண்டுகள் தூரத்துல இருக்கு. அதோட பேர் தான் கெப்லர் 452b. 2015ஆம் வருஷம் நாசா விஞ்ஞானிகள் ஒட்டுமொத்த உலகையுமே ஆச்சரியப்படுத்துற மாதிரி கெப்லர் 452p அப்படின்ற ஒரு விசித்திரமான கிரகத்தை கண்டுபிடிச்சதா அனௌன்ஸ் பண்ணாங்க. நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளியே இருக்கிற விண்வெளி உலகத்தை ரிசர்ச் பண்றதுக்காக அனுப்பப்பட்ட கெப்லர் விண்வெளி டெலிஸ்கோப் தான் இந்த கிரகத்தை கண்டுபிடிச்சது. இந்த கண்டுபிடிப்பு ஏன் விஞ்ஞானிகள் மத்தியில இவ்ளோ பெரிய எக்ஸைட்மெண்ட்டை உருவாக்குச்சு தெரியுமா? ஏன்னா இது பார்க்க அச்சு அசல் நம்ம பூமியை மாதிரியே இருந்தது. கெப்லர் 452p கிரகம் நம்ம சூரியனை மாதிரியே இருக்கிற ஒரு நட்சத்திரத்தை தான் சுத்தி வருது. அதை விட சுவாரஸ்யமான விஷயம், பூமி சூரியனை எவ்வளோ தூரத்துல இருந்து சுத்தி வருதோ அதே தூரத்துல தான் இந்த கிரகமும் தன் நட்சத்திரத்தை சுத்தி வருது. நம்ம அறிஞ்ச வரைக்கும் ஒரு கிரகத்துல உயிர் வாழணும்னா அதுக்கு மிக முக்கியமான தேவை தண்ணீர். அதனால தான் விஞ்ஞானிகள் எப்போதுமே ஹேபிட்டபிள் ஜோன், உயிர் வாழ தகுதியான பகுதி அப்படின்னு சொல்லப்படுற ஸ்பாட்டை தேடுவாங்க. அதாவது ஒரு நட்சத்திரத்தை சுத்தி இருக்கிற குறிப்பிட்ட தூரத்துல ரொம்ப வெப்பமும் இல்லாம ரொம்ப குளிரும் இல்லாம தண்ணீர் திரவ வடிவில் இருக்கக்கூடிய ஒரு சரியான பகுதி அது. நம்ம கெப்லர் 452p கரெக்டா அந்த ஜோன்ல தான் அமைஞ்சிருக்கு. இதனால தான் அங்க உயிரினங்கள் வாழ்றதுக்கான தகுந்த சூழ்நிலை இருக்கலாம்னு சயின்டிஸ்டுகள் ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை கெப்லர் 452b கிரகத்துல சரியான வளிமண்டலமும் தேவையான அளவு தண்ணீரும் இருந்தா தியரி படி அங்க தாவரங்கள் உயிர் வாழ முடியும். ஆனா நிஜத்துல அங்க செடி கொடிகள் இருக்கான்றதுக்கு இப்போதைக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. உண்மை என்னன்னா, விஞ்ஞானிகள் இதுவரைக்கும் அந்த கிரகத்தோட மேற்பரப்ப நேடியா பார்த்ததே இல்லை. அங்க கடல்கள் இருக்கா, காடுகள் இருக்கா, இல்ல அது வெறும் பாலைவனமா, மலைகளா, பனிப்பாறைகளான்னு யாருக்குமே தெரியாது. இப்போதைக்கு இது எல்லாமே ஒரு யூகம்தான். விஞ்ஞானிகளோட கணக்குப்படி கெப்லர் 452p நம்ம பூமியை விட 60% பெரியது. அது ரொம்ப பெருசா இருக்கிறதால அங்க இருக்கிற ஈர்ப்பு விசை நம்ம பூமியை விட ரொம்பவே அதிகமா இருக்கும். ஒருவேளை அங்க நிஜமாவே ஏதாச்சும் உயிரினங்கள் இருந்தா அது நம்ம பூமியில இருக்கிற உயிரினங்களை விட முற்றிலும் மாறுபட்ட ஒரு விசித்திரமான தோற்றத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த கிரகம் ரொம்ப தூரத்துல இருக்கிறதால அதோட முக்கால்வாசி டீடைல்ஸ் இன்னும் ஒரு மர்மமாவே நீடிக்குது. இன்னைக்கு வரைக்கும் கெப்லர் 452b கிரகத்துல உயிரினங்கள் இருக்குன்றதுக்கோ இல்ல அங்க செடிகள் வளருதுன்றதுக்கோ எந்த ஒரு ப்ரூஃபும் கிடைக்கல. ஆனா விஞ்ஞானிகளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட கிரகங்கள்லயே நம்ம பூமிக்கு ரொம்ப நெருக்கமான தகுதிகளை கொண்ட ஒரே கிரகம் இதுதான். அதுவே இத விண்வெளி வரலாற்றின் மிக சுவாரஸ்யமான மர்மங்கள்ல ஒன்னா மாத்துது. கெப்லர் 452b நிஜமாவே நம்ம பூமியோட இரண்டாம் பதிப்பா இருக்குமா? நட்சத்திரங்களுக்கு நடுவுல எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு அங்க ஏதாச்சும் ஒரு புது உலகம் நமக்காக காத்துட்டு இருக்குமா? இல்ல அது வெறும் பாழடைந்த வெறிச்சோடிய ஒரு சாதாரண கிரகமா? இப்போதைக்கு இதுக்கு யார்கிட்டையும் பதில் இல்ல. அந்த உண்மை விண்வெளியோட இருட்டுக்குள்ள எங்கேயோ பொதிஞ்சு கிடக்கு. யாராச்சும் வந்து அதை எப்போ கண்டுபிடிப்பாங்கன்னு காத்துக்கிட்டு. இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான விண்வெளி மர்மங்களை தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.